திண்டுக்கல் மாவட்டம் எம்ஆர் காலனியைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் அனுப்பிரியா தம்பதியர். இவர்களின் மகள் தன்மையா. 13 வயதான இவர் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். பல்வேறு மொழிகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட இவர் யுடமி என்ற ஆன்லைன் வகுப்புகள் வழியாக அயல்நாட்டு மொழிகளை கடந்த 1 வருடமாக கற்றார். இதில் இந்தியன், பிரான்ஸ், பிரிட்டிஷ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கன் ஆகிய நாடுகளின் ஆங்கில மொழிகளை இலக்கண நடையில் கற்றார். உச்சரிப்பு, எழுத்து, வாக்கியம், இலக்கணம், நளினம் ஆகியவை வீடியோ, PDF, டெக்ஸ்ட் வடிவிலும், மேலும் புதிர் கேள்விகள், வினாடி வினா மூலமும் பயிற்சி பெற்றார். தன்மையாவின் ஆர்வ மிகுதியால் அனைத்து நாட்டு ஆங்கில மொழியையும் சரளமாக பேசவும் எழுதவும் இலக்கணங்களை விரைவில் கற்றுக்கொண்டார். இவரது திறமையை பாராட்டி அந்த நிறுவனம் தன்மையாவிற்கு சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்நிலையில் இவரது மொழி திறமையை அறிந்த திண்டுக்கல் புனித அந்தோணியார் மகளிர் கல்லூரி இவருக்கு பாராட்டு தெரிவித்தது. ஆங்கிலத்துறை கல்லூரி மாணவ மாணவியருக்கு இந்த 8ஆம் வகுப்பு மாணவி மொழி பயிற்சி பட்டறை வகுப்புகளை எடுத்து வருகிறார். 5 நாட்டு ஆங்கில மொழியை அந்நாட்டு நளினத்தில் உரையாடி கல்லூரி மாணவிகளை வியப்பில் ஆழ்த்தினார். பிற மொழிகளை கற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமோ கூச்சமோ இருக்கக்கூடாது என்று கூறும் தன்மையா கல்லூரி மாணவிகளுக்கு ஊக்கம் அளித்து வருகிறார். நிறைய ஆப் ரெஃபர் பண்ணி நான் அங்கே ஒரு ஆப் நான் கண்டுபிடிச்சேன். அந்த ஆப்ல இருந்து நான் ஸ்பானிஷ் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இன்னும் ஃபர்தராக நம்ம படிக்கணும்னு சொல்லி நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம கோர்சஸாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். அப்போ யூடமின்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இதில் நான் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்பானிஷ் மட்டும் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற லாங்குவேஜஸையும் நம்ம படிக்கலாம். இவரது ஆங்கில உச்சரிப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கல்லூரி பேராசிரியர்களும் திணறி வருகின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. இந்திய மொழிகளை கடந்து அயல்நாட்டு மொழிகளை கற்றுக்கொண்ட பள்ளி மாணவி கல்லூரி மாணவியருக்கு பாடம் நடத்தி வருவாய் ஈட்டி வருகிறார். எந்த மொழியை கற்றாலும் முழு ஆர்வத்துடனும் ஈடுபாடுடனும் கற்றுக்கொண்டால் புலமை பெற முடியும் என்பதற்கு தன்மையா ஒரு சிறந்த உதாரணம். மாலை முரசு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் ராஜ்குமார்.